வாழ்க்கை துணையை வந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ணி ஆர்என்டி பண்ணி எத்தனை பெண்களை பார்த்து எத்தனை வீட்டில் பஜ்ஜி சுற்றி சாப்பிட்டு இதுதான் நமக்கான பெண்ணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்லாம் டைம் எடுக்கும். ட்ராவல் பண்ணவங்க கூட கொஞ்சம் அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம். ஒரு வியாபாரத்தில் பணம் நஷ்டமானா அவன் எப்படி யோசிக்கிறான், நம்ம எப்படி யோசிக்கிறோம். வியாபாரத்தில் காசு போட சொன்னால் அவன் காசு போட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா. இதெல்லாம் பேசணும் அவங்க கூட. ஒரு மாதம் சும்மா ட்ராவல் பண்ணவங்க கூட. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது, அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் இவன் நமக்கு சரியான பார்ட்னர் இருப்பான், இவங்க கூட நம்ம சேர்ந்து பண்ணலான்னு முடிவே பண்ணணும். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. உன்ட்ட எவ்வளோ இருக்குது, 10,000, ஏன்ட்ட 50,000, 60,000 வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமா. நீ என்ன படிச்சிருக்க, எம்பிஏ, நான் என்ன படிச்சிருக்கேன், பிபிஏ, வா 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோமா. நீ எங்கே இருக்க, பக்கத்து நாங்கள் இருக்க இந்த சந்து, 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோமா. இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு கேஸ் வந்துச்சு, சரியான கேஸ். ட்ரெயினில் ஒருத்தன் பழக்கம். எப்படி பழக்கம், ஒரு ஃபோனில் பிஸ்னஸ் பேசிட்டே போயிருக்காரு, இவன் வாய்ப்பாட்டே இருந்திருக்கான், வேலைக்கு போகிறவன். நம்ம இந்த ஒரு கூட சேர்ந்து பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு சேர்ந்துருக்காங்க. ஆடா பாவிகளா. அவன் ட்ரெயின் அந்த ஜங்ஷன் இறங்கி போனவன் அடுத்து பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. எப்படிலாம் சேர்றாங்க, எப்படிலாம் கேஸ் வருது, எப்படிலாம் இப்படி நம்புறாங்கன்னு ஒன்றுமே புரியலை.